நம்ம தமிழ் தலாஸ் டீம் இப்போ ப்ரோ கபடி சீசன் 12க்காக அவங்களோட முதல் பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம நரேந்தர் கண்டோலாவை ப்ரோ கபடி சீசன் 12க்காக ரீட்டைன் பண்ணியாச்சு. அண்ட் இது போக வேறு எந்தெந்த பிளேயர்ஸை தமிழ் தலாஸ் டீம் ரீட்டைன் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி இந்த சீசனுக்காக தமிழ் தலாஸ் டீம் 4 NYP பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. அண்ட் இது போக லாஸ்ட் இயருமே தமிழ் தலாஸ் டீம் ஒரு 3 NYP பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. அவங்களுமே 2 இயர் கான்ட்ராக்டில் இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த PKL சீசன் 12க்கு அவங்களும் ரீட்டைன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஸ்குவாடில் கரண்ட் தமிழ் தலாஸ் டீமில் ஒரு 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 8 பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இது போக வேறு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ஜாயின் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது வேறு எந்தெந்த பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த மாதிரி கபடி பற்றின அப்டேட்டை நீங்கள் அடுத்தடுத்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி நரேந்தர் கண்டோலாவை ப்ரோ கபடி சீசன் 12க்காக நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ப்ரோ கபடி சீசன் 12க்காக தமிழ் தலாஸ் டீம் ரீட்டைன் பண்ண முதல் பிளேயர் நம்ம நரேந்தர் கண்டோலா தான். அண்ட் ஈவன் வேறு எந்த டீம்ஸுமே இன்னும் அவங்களோட ரீட்டைன் பிளேயர் லிஸ்ட்டை வெளிவிடலை. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட லிஸ்ட்டை மட்டும்தான் வெளிவிட்டிருக்காங்க. அவங்க RYP கேட்டகரியிலிருந்தும் எலைட் கேட்டகரியிலிருந்தும் இன்னும் ரிட்டென்ஷன் லிஸ்ட்டை அறிவிக்கலை. ஸோ கான்ட்ராக்ட் பிளேயர்ஸை மட்டும்தான் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் தலாஸ் டீம் தான் இப்போ முதல் முறையாக அவங்களோட ரிட்டென்ஷன் லிஸ்ட்டை வெளிவிட்டிருக்காங்க முதல் டீமாக. அண்ட் இது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நரேந்தர் கண்டோலாவை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. என்னதான் அவர் போன சீசன் எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியலனாலுமே அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. மேபி அந்த இன்ஜுரி இல்லைனா நரேந்தர் நல்லா ப்ளே பண்ணியிருப்பார். நரேந்தர் கண்டோலா ஃபார்முக்கு வரும்போது அந்த இன்ஜுரி எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருச்சு. அண்ட் அதே சமயம் நரேந்தர் கண்டோலா கிட்ட 3 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குது. அதாவது ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் NYP, RYP அண்ட் எலைட் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி நிறையவே கேட்டகரிஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு டைம் லிமிட் இருக்குது. NYP கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் 20 அப்படின்னா 21 வயசுக்கும் கம்மியாக இருக்காங்கன்னா அவங்கள டேரெக்டாகவே ஸ்கவுட் பண்ணி அந்த டீமுக்காக செலக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ் அவங்க ஆப்ஷனுக்குலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, டேரெக்டாகவே சைன் பண்ணி அந்த டீமுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இப்படி NYP மூலமாக சைன் பண்ணி எடுக்கக்கூடிய பிளேயர்ஸை 2 வருஷத்துக்கு எடுத்தாகணும். அதாவது 1 வருஷத்துக்கு மட்டும் சைன் பண்ண முடியாது. இந்த NYP கேட்டகரியோட டைம் லிமிட் 2 வருஷம். ஸோ NYP மூலமாக ஒரு பிளேயர் எடுக்கணும்னா 2 வருஷத்துக்கு எடுத்தாகணும். ஸோ அப்படி அந்த NYP மூலமாக எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்கள 3ஆவது வருஷத்துக்கும் ரீட்டைன் பண்ணணும்னா அப்போ அவங்க RYP கேட்டகரி கீழே வருவாங்க. அதாவது ரீட்டைன்டு யங் பிளேயர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருவாங்க. NYPயோட டைம் லிமிட் 2 வருஷம். அண்ட் அதே மாதிரி இந்த RYPயோட டைம் லிமிட் 3 வருஷம். அதாவது ஒரு பிளேயர் ரீட்டைன்டு யங் பிளேயர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே 3 வருஷம் இருக்கலாம். அந்த 3 வருஷமும் கம்ப்ளீட் ஆகி அந்த பிளேயர் 6ஆவது வருஷத்துக்கு போகும்போது தான் அவங்க எலைட் பிளேயராக மாறுவாங்க. அண்ட் அதே சமயம் அந்த NYP மூலம்லாம் செலக்ட் பண்ணாமல் டேரெக்டாகவே ஆப்ஷனில் எடுத்தாங்கன்னா அவங்க அடுத்த வருஷமே எலைட் பிளேயராக மாறிடுவாங்க. ஸோ இப்போ எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, தமிழ் தலாஸ் டீம் நம்ம நரேந்தர் கண்டோலாவை NYP சைனிங் மூலமாக முதல் 2 வருஷத்துக்கு எடுத்திருந்தாங்க. அண்ட் நரேந்தர் கண்டோலா பயங்கரமாகவே ப்ளே பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் 3ஆவது வருஷமும் ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாங்க. அப்போ 1 வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ரீட்டைன் பண்ணாமல் நாங்கள் இந்த 3 வருஷத்தையும் கான்ட்ராக்டாகவே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பொதுவாக ப்ரோ கபடி டீம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாமே எந்த ஒரு பிளேயரையுமே இப்படி ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கொடுத்து ரீட்டைன் பண்ணது கிடையாது. NYP கேட்டகரிக்கு கீழே ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் 2 வருஷம் கான்ட்ராக்டில் எடுத்தாங்க. பட் எந்த ஒரு டீமும் ரீட்டைன்டு யங் பிளேயர் கீழே 3 வருஷம் கான்ட்ராக்டாக எடுத்ததே கிடையாது. தமிழ் தலாஸ் டீம் தான் முதல் முறையாக நரேந்தர் கண்டோலாவை அந்த கேட்டகரிக்கு கீழே கான்ட்ராக்ட் மூலமாக சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க அந்த 3 வருஷத்துக்கும். ஸோ இப்போ நம்ம நரேந்தர் கண்டோலா ப்ரோ கபடி சீசன் 12க்கு மட்டும் இல்லாமல் ப்ரோ கபடி சீசன் 13க்குமே தமிழ் தலாஸ் டீமில் தான் இருந்தாகணும். ஏன்னா RYPக்கு கீழே இன்னும் 1 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குது. நம்ம நரேந்தர் கண்டோலா மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் நம்ம டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு 3 பிளேயர்ஸ் இந்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காகவே ரீட்டைன் ஆயிடுவாங்க. அதாவது லாஸ்ட் இயர் NYP மூலமாக சைன் பண்ணி எடுக்கப்பட்ட அனுஜ் கோடே, ராம்குமார் மாயாண்டி அண்ட் தீரஜ், இந்த 3 பிளேயர்ஸுமே NYP கான்ட்ராக்டுக்கு கீழே இந்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காகவே ரீட்டைன் ஆயிடுவாங்க. ஸோ அந்த 4 பிளேயர்ஸுமே ப்ரோ கபடி சீசன் 12க்காக ரீட்டைன் செய்யப்பட்ட பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நரேந்தர் கண்டோலாவை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி 3 NYP பிளேயர்ஸ் இப்போதைக்கு கான்ட்ராக்டில் இருக்காங்க. அண்ட் இது போக தமிழ் தலாஸ் டீம் ஒரு 4 NYP பிளேயர்ஸ் அந்த PKL சீசன் 12க்காகவே சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. யார் அந்த 4 பிளேயர்ஸ்னால் அபிராஜ் பவர், ரோஹித் பெனிவால், யோகேஷ் யாதவ் அண்ட் தருண் துல் அப்படிங்கிற அந்த 4 பிளேயர்ஸை தமிழ் தலாஸ் டீம் இந்த வருஷம் NYP சைனிங் மூலமாக எடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தமிழ் தலாஸ் டீமில் இந்த 8 பிளேயர்ஸ் இருக்காங்க ப்ரோ கபடி சீசன் 12க்காக. அண்ட் இது போகவும் தமிழ் தலாஸ் டீம் நிறையவே பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுவாங்க, அதை அடுத்தடுத்து அறிவிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 8 பிளேயர்ஸ் போக இவங்க கூட வேறு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிதேஷ்குமாரை நம்ம தமிழ் தலாஸ் டீம் ப்ரோ கபடி சீசன் 12க்காக கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா போன சீசன் சும்மா முரட்டுத்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு நம்ம நிதேஷ்குமார். கிட்டத்தட்ட அந்த 80 பாயிண்ட் கிட்ட வந்துட்டார். ஸோ கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் நிதேஷ்குமாரை ரீட்டைன் பண்ணிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு காம்படிஷனுக்கு இருந்த சாஹில் குலியாவை இப்போ தமிழ் தலாஸ் டீம் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதாவது சாஹில் குலியா, அபிஷேக் அண்ட் மோஹித் மாதிரியான பிளேயர்ஸை தமிழ் தலாஸ் டீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சாஹிலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக நிதேஷ்குமார் இங்கே இருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் தலாஸ் டீமோட B டீமுக்கு இவர் தான் கேப்டனாக இருந்தார்.
அண்ட் அதே சமயம் தமிழ் தலாஸ் டீமோட பி டீமில் என்ஒய்பி கான்ட்ராக்டில் இல்லாத பிளேயர்ஸாக பார்த்தோன்னா இவர் மட்டும்தான் இருந்தார். அதாவது கான்ட்ராக்டில் இல்லாத பிளேயர்ஸில் இவர் மட்டும்தான் அங்கே ப்ளே பண்ணியிருந்தார். வேறு எந்த பிளேயர்ஸுமே நம்ம டீமுக்காக ப்ளே பண்ணலை. ஸோ இதை வச்சு பார்க்கும் போதும் நம்ம கன்ஃபார்ம் சொல்லலாம் நிதேஷ்குமார் ரீட்டைன்னு. நீங்கள் அடுத்ததாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் நம்மளோட கேப்டனான சாகராத்தியை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. சாகராத்தி மாதிரி ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவருக்கு ஈக்குவலாக ஆப்ஷனில் வேறு ஏதாவது பிளேயரை தேடிக்கிட்டு இருந்தோன்னா அதை விட முட்டாள்தானே வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு டேலண்டான பிளேயர்ஸ் வெளியே கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவரை ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது தமிழ் தலாஸ் டீமுக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன ஆனாலும் தமிழ் தலாஸ் டீம் சாகரை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு உண்மை. பட் என்ன பிரச்சனைனா சாகராத்திக்கு இந்த இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. இது ஒரு சீசன் 2 சீசன் இல்லை, அவர் ப்ளே பண்ண எல்லா சீசன்லேயுமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. ஒன்று இன்ஜுரி ஆகி தலைமை ரூல்ட் அவுட் ஆகிட்டு வெளியே போயிடுறாரு, அப்படி இல்லைனா ஃபீவரு, உடம்பு சரியில்லை, சின்ன அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையவே மேட்சஸை மிஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒருவேளை தமிழ் தலாஸ் டீம் இவரை ரிலீஸ் பண்ணணும்னு யோசிச்சாங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை தவிர வேறு எந்த பாயிண்ட்டுமே அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்பப்போ இன்ஜுரி ஆறார் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே அவரை நம்மளால் ரிலீஸ் பண்ணிட முடியாது. ஸோ அதை பண்ணவும் மாட்டாங்க. ஸோ சாகர் கண்டிப்பாக இந்த சீசனுக்காக ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் ஃபாரின் பிளேயரான நம்ம மொயின் சஃபாகியை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. மொயின் சஃபாகியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் நம்ம டீமோட ரைடிங் யூனிட்டில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். ஏன்னா நம்ம பெரிதும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நரேந்தர் கண்டோலா அண்ட் சச்சின் தென்வர் மாதிரி பிளேயர்ஸ்லாம் சுத்தமாக பர்ஃபார்மே பண்ணலை, பயங்கரமாக சொதப்பி தள்ளிட்டாங்க. அந்த சமயத்தில் தமிழ் தலாஸ் டீமோட மானத்தை காப்பாற்றினது நம்ம மொயின் சஃபாகி தான். டிஃபென்ஸில் எப்படி ஒரு நிதேஷ்குமார் இருந்தாரோ அதே மாதிரி ரைடிங்கில் மொயின் சஃபாகி இருந்தார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அதே சமயம் லாஸ்ட் சீசன் மொயின் சஃபாகி கிட்டேருந்து ஒரு சில மிஸ்டேக்கையுமே நம்ம பார்த்துருந்தோம். அதாவது இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தார்னா கண்டிப்பாக ஒரு முரட்டுத்தனமான பிளேயராக மாறிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அண்ட் அந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக இந்த டைமே அவர் சரி பண்ணியிருப்பார். ஸோ இந்த சீசன் லாஸ்ட் சீசன் இருந்ததை விட கண்டிப்பாக ஒரு பெட்டரான பிளேயராக வருவார். போன சீசனை பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ இந்த சீசன் இன்னமும் அதை விட பயங்கரமாக ப்ளே பண்ணுவார். அதுக்கு இன்னொரு காரணம் இந்த டைம் புது கோச்சஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இன்னமும் புது விஷயங்களை அவங்க கிட்டேருந்து கற்றுக்குவார். ஸோ கண்டிப்பாக மொயின் சஃபாகி இந்த டைம் ஒரு பெட்டரான பிளேயராக இல்லை ஒரு பயங்கரமான பிளேயராக வரப்போகிறாரு. ஏன்னா அவர்கிட்ட ஃபிசிக்கலாக தேவைப்படக்கூடிய எல்லா விஷயமே இருக்குது. ஹைட் இருக்குது, ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்குது, அண்ட் ஸ்கில்ஸுமே பயங்கரமாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் இருந்தாலுமே ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று மூளையை கரெக்டாக யூஸ் பண்ணி நல்லா இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த டைமும் அதை பயங்கரமாக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம தமிழ் தலாஸ் டீம் கன்ஃபார்மாக ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் இந்த 3 பிளேயர்ஸ் மட்டும்தான். அதாவது நரேந்தர் கண்டோலாவை தவிர்த்துட்டு சாகராத்தி, நிதேஷ்குமார் அண்ட் மொயின் சஃபாகி இந்த 3 பேத்தையுமே கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. பட் இதை தவறையும் நிறையவே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இவங்களை ரீட்டைன் பண்ணவும் சான்ஸ் இருக்குது, ரிலீஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஹிமான்ஷு யாதவ் லாஸ்ட் சீசன் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். ஆரம்பத்தில் அவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல, பட் கடைசியில் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அதே சமயம் பிகேஎல் சீசன் 9 தமிழ் தலாஸ் டீம் செமிஃபைனல் போனாங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இவர் தான் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ ரீட்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸை அவருமே கொடுத்துருவார். அண்ட் ஆஷிஷுமே அப்பப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு, ஒரு ப்ராமிசிங்கான பிளேயராக தெரிகிறாரு. அண்ட் அதே சமயம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாசான முத்துவுமே லாஸ்ட் சீசன் கிடைச்ச சான்ஸை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. கிடைச்ச சான்ஸை ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தார், ஒரு மேட்சை வின் பண்ணியும் கொடுத்துருந்தாரு. அண்ட் விஷால் சகலுமே ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. போன சீசன் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை, பட் ஒரு சில மேட்சஸில் அவருமே ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. பிகேஎல் சீசன் 10 கடைசிலையுமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவருமே மேபி இந்த ரிட்டென்ஷன் ரேடரில் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம அமீர் ஹுசைன் பஸ்தாமியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் சாகராத்திக்கு ஒரு பேக்கப்பாக இருந்து உண்மையாகவே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. ஒரு சில மேட்சஸ் அட்வான்ஸ் டேக்கிள்லாம் பண்ணி மிஸ்டேக் பண்ணார். பட் ஒரு பேக்கப் பிளேயராக இருந்து ஒரு சீசன் ஃபுல்லாக இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது உண்மையாகவே வெறித்தனம். அண்ட் ரொம்ப முக்கியமாக அமீர் ஹுசைன் பஸ்தாமி ரொம்ப கம்மியான டிஃபெண்டர்ஸ் இருக்கும்போது வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதாவது சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன்லையோ இல்லை 3 பிளேயர் 4 பிளேயர் இருக்கும்போதெல்லாம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணி வச்சாங்கன்னா சாகருக்கு பேக்கப்பாக முக்கியமான சமயத்தில் இவர் உள்ளே வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க சான்ஸ் இருக்குது. 4 பிளேயர் 3 பிளேயர் டூ ஆர் டை சிச்சுவேஷன், சூப்பர் டேக்கிள் இந்த மாதிரி இடத்துல சப்ஜிடியூஷனாக உள்ளே வந்து கலக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் வரல. பட் ஒரு பிரைமரி பிளேயராக பார்த்தோன்னா கண்டிப்பாக அவரை ரீட்டைன் பண்ணக்கூடாது. ஒரு சப்ஜிடியூஷனில் ஒரு பேக்கப் பிளேயராக மட்டும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அவரை வச்சுக்கலாம். அண்ட் இதையும் தாண்டி ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரிட்டென்ஷன் ரேடாரில் இந்த பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன 3 பிளேயர்ஸை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம நரேந்தர் கண்டோலாவை இப்போ ரீட்டைன் பண்ணிட்டாங்க நேற்று. ஸோ இன்றைக்கும் கண்டிப்பாக ஒரு அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழ் தலாஸ் டீம் கண்டிப்பாக டெய்லியும் ஒரு லிஸ்ட்டை அறிவிப்பாங்க. ஏன்னா இன்னும் நிறையவே டீம்ஸ் அவங்களோட கோச்சஸை அறிவிக்கலை. அதாவது கோச்சஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை.
பெங்கால் வாரியர்ஸ் டீம் இப்போ தான் அவங்க கோச்சை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கோச் யார் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு. அண்ட் குஜராத்துக்குமே கோச் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கூடிய சீக்கிரத்தில் அறிவிப்பாங்க. அண்ட் ஆப்ஷன் டேட்டுமே ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இந்த போர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி போகுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அப்படி சொல்கிற காரணத்தினால தான் இப்போ ரிட்டென்ஷன் லிஸ்ட் வரைக்குமே தமிழ் தலாஸ் டீம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கபடியோட ஆட்டம் வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.